Chapter 4, Exercise 4.2, Question number 8, 9 and 10க்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8 women and 6 men are standing in a line. 8 பெண்கள் 6 ஆண்கள் ஒரு வரிசையில் நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில், செகண்ட் கண்டிஷனில், தேர்ட் கண்டிஷன் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது நிபந்தனைக்கு உட்பட்டு எப்படி எத்தனை வழிகளில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். how many arrangements are possible அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனி இண்டிவிஜுவல் கேன் ஸ்டாண்ட் இன் எனி பொசிஷன், எவரும் எந்த இடத்துல நிற்கலாம் என்ற நிபந்தனையின் கீழே எத்தனை வழிகளில் நிற்கலாம் சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்து இரண்டாவதாக, இன் how many arrangement will all 6 men be standing next to one another, அதாவது 6 ஆண்களும் அடுத்தடுத்து வருமாறு எத்தனை வழிகளில் நிற்கலாம். பெண்கள் வந்து எங்கே வேணாலும் நிற்கலாம், நான் 6 ஆண்களும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எத்தனை வழிகளில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து இன் how many arrangements will no 2 men be standing next to one another, எந்த 2 ஆண்களும் ஒன்றாக நிற்காமல் எத்தனை வழியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் படி 8 women 6 men டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க? 8 + 6 அப்படின்னா 14. அப்போ 14 பேரும் யாரும் எங்கே வேணாலும் இருக்கலாம், எவரும் எந்த இடத்துல இருக்கலாம்னா இப்போ டோட்டலாக 14 திங்ஸ்லேருந்து 14ஐயும் எடுத்து வரிசைப்படுத்தும் விதங்கள் இன்னைக்கு, அதாவது 14p14 நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் டேக்கிங் ஆல் அட் ஏ டைம். 14 எல்லாத்தையும் எடுத்து வரிசைப்படுத்தும் விதங்கள் எண்ணிக்கை தான் அதுக்கான ஆன்சர். அப்போது எவரும் எந்த இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிற நிபந்தனைப்படி முதல்ல நம்ம ஆன்சர் எழுதுகிறோம். நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா 14p14, அதாவது 14 ஃபேக்டோரியல் வேஸில் இருக்கலாம். 14 பேரும் யார் வேணால் எங்கெல்லாம் நிற்கலாம்னா அப்போ 14 பேராகவே எடுத்துக்கலாம். அவங்க ஒன்றா நிற்கணும், ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம இதில் வித்தியாசம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது செகண்ட் ஒன் போகிறோம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 men ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் another, 6 பேரும் ஒரே பக்கத்தில் நிற்கணும். 6 ஆண்களும் பிரியாமல் அடுத்தடுத்து வருமாறு எத்தனை வழிகள் நிற்கலாம். அப்போ 6 ஆண்களையும் சேர்த்து ஒரே குரூப்பாக நம்ம வச்சுக்குவோம். ஏற்கனவே 8 பெண்கள் இருக்காங்க. 8 பெண்களோட சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆண்கள் குரூப்பை வந்து ஒன்றாவே எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஒரே குரூப்பாக எடுத்துக்க போகிறோம். இப்போ 8 + 1 எவ்வளோதுன்னா 9 திங்ஸாக எடுத்துக்க போகிறோம். அப்போ 8 + 1 9 திங்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ 9 திங்ஸில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வழிகளின் எண்ணிக்கை எத்தனை விதமான வரிசை மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னா 9ல் 9 இந்த அதாவது 6 ஆண்கள் உள்ள அந்த 6 men உள்ள இதை வந்து ஒரே குரூப்பாக வச்சுக்கிறோம். 6 பேர் நின்னா ஒரே இடத்துல இருக்காங்க, எங்கே போனாலும் ஒரே டீமாக இருக்காங்க. அப்போ அவங்க ஒரே மெம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். 8 women + 1 men அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ 9 அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 9p9 இன்ட்டு அந்த 6 men அவங்களுக்குள்ளார ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எவ்வளோதுன்னா 6 ஃபேக்டோரியல், அதாவது 6p6 அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ 6p6 6p6 எப்படி இருந்துச்சுன்னா 6 ஆண்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய வரிசை மாற்றங்கள். அவங்களில் ஃபர்ஸ்ட்டில் ஒருத்தர் நிற்கலாம், ரெண்டாவதாக இருக்கவர்கள் நிற்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நிற்பதற்கு 6 வாய்ப்புகள், ரெண்டாவதாக நிற்பதற்கு 5 வாய்ப்புகள். இது மாதிரி 6 பேரும் 6 ஃபேக்டோரியல் விதத்தில் அவங்களுக்குள் வரிசை மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்குது. இந்த 9 ஃபேக்டோரியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 8 women + 6 men சேர்ந்து ஒரே குரூப்பாக ஒரே இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுனால 9 திங்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 9 திங்ஸை 9ஐயுமே பயன்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை 9ஐ ஏற்படுத்தக்கூடிய பெர்முடேஷன்ஸ் வந்து 9 ஃபேக்டோரியல். அப்புறம் இந்த 6 ஒரே குரூப்பாக நிற்கிறாங்களா அவங்களுக்குள்ளே வரக்கூடிய வரிசை மாற்றங்களை வந்து நம்ம 6p6ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 6 ஃபேக்டோரியல் கிடைக்குது. இது செகண்டுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் ஒன் என்னன்னா எந்த 2 ஆண்களும் ஒன்றாக நிற்காமல் எத்தனை வழிகளில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இப்போது விமன் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எத்தனை விமன் இருக்காங்க? 8. இப்போ 8 விமன் இருக்காங்க. அவங்களில் நடுவில் வந்து மென் நிற்பதற்கு எத்தனை இடங்கள் இருக்குது அப்படின்னா இதை மாதிரி நின்னாங்கன்னா கண்டிப்பாக 2 men வந்து பக்கத்தில் நிற்காமல் வாய்ப்புகள் கிடைக்கும். 4, 5, 6, 7, 8, 9 ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டையும் சேர்த்துக்கிறனால 9 places நமக்கு வந்துடுது. இந்த 9 placesல யார் நிற்க போகிறாங்கன்னா 6 men நிற்க போகிறாங்க. அப்போது 6 men இதுக்கு வந்து அவங்க 9 மெம்பர்ஸில் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் நிற்பாங்கன்னு நம்ம குரூப் பண்ண முடியாது. அப்போது
இதில் ஏற்படுத்தக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை என்னென்னா, இந்த 9 பிளேசஸில் 6 மென்னு தான் இருக்காங்க. அப்போ அதில் 9 பொருட்களை 6 இடங்களை நம்ம செலக்ட் பண்ணி ஏற்படுத்தக்கூடிய வரிசை மாற்ற எண்ணிக்கை 9p6 இன்ட்டு இந்த 8 உமன் ஏற்படுத்தக்கூடியதான் அந்த 9 பிளேசஸ். இவங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய இதில் ஃபஸ்ட்டு இடத்த வந்து 8 பிளேஸில் ஃபில் பண்ணலாம். செகண்ட் பிளேஸை வந்து 7 வயசு, அடுத்தது 6 5 4 3 2 1. அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 8 பிளேஸ் உமன் பிளேசஸையும் 8 ஃபேக்டோரியல் அல்லது 8p8 பிளேஸில் ஃபில் பண்ணலாம். இது வந்து உமன் பிளேசஸ், இது மென் பிளேசஸ். அப்போ அவர்களுக்கான இட பகுதியை வந்து நம்ம செலக்ட் பண்ணி தனித்தனியாக பிரித்து பண்ணுறோம். அதனால் அது 9p6 வேஸில் ஃபில் பண்ணுறோம். இப்போ 9p6னா அதை நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால் அதை அப்படியே எழுதிக்கோம். 9p6 இன்ட்டு 8p8ங்கிறது 8 ஃபேக்டோரியல். அப்போ 8 ஃபேக்டோரியல் என்பிஎன்ங்கிறது n ஃபேக்டோரியல் மாதிரி இங்கே ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அப்போது அடுத்தடுத்து ஒன்றாக ஆண்கள் நிற்காமல் ஏற்படுத்தக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நோ டூ men பி ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் another. எத்தனை வழிகள் ஏற்படுத்தலாம் அப்படின்னா 9p6, அப்புறம் அந்த உமன்ஸுக்குள்ளார ஏற்படுத்தக்கூடிய பெர்முட்டேஷன் வந்து 8p8 பெர்முட்டேஷன் அப்படிங்கிறது இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வருது. இது சம் நம்பர் 8. அடுத்தது 9th கொஸ்டின் போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9, ஃபைண்ட் த டிஸ்டிங் பெர்முட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் மிசிசிபி. மிசிசிபி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம், எத்தனை டிஸ்டிங் பெர்முட்டேஷனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 9th கொஸ்டின். இதில் நம்ம வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது. டிஸ்டிங் லெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அத்தனை ஃபேக்டோரியல்னு. இங்கே ஆனால் ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம தேரத்தை ஒன்று யூஸ் பண்ணுறோம். என்ன தேரம் அப்படின்னா தேரம் 4.4. இந்த தேரம் 4.4 என்னென்னா, எண் பொருட்களிலிருந்து பீர் பொருட்கள் ஒரே மாதிரியாகவும் மற்றவை அனைத்தும் வெவ்வேறாகவும் உள்ள வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை. அதாவது எண் பொருட்களில் எல்லாத்தையுமே எடுத்து வரிசைப்படுத்தும் போது அதில் பி பொருட்கள் ஒரே மாதிரியாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் வெவ்வேறாகவும் இருந்துச்சுன்னா அந்த வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை என்னென்னா n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல். இந்த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட் அனைத்தையும் எடுத்து டேக்கன் ஆல் அட் ஏ டைம் வேர் p ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அண்ட் தி சேம் கைண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். அப்படி இருந்துச்சுன்னா, வெவ்வேறானது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரியாக இருக்கிறது எத்தனை இருக்கோ அதை வந்து ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த தேரத்துலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது. இது தேரம் 4.4. இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். மொத்தமாகவே இங்கே டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 4 + 4 + 3 11 லெட்டர்ஸ் இருக்குது. 11 எழுத்துக்கள் உள்ளன. இதில் இந்த 11 எழுத்துக்களில் பார்த்தோம்னா எம் ஒரு தடவை தான் இருக்குது, ஐ வந்து ஆனால் 4 தடவை இருக்குது, ஐ வந்து 4 தடவை இருக்குது, எஸ் வந்து 4 தடவை இருக்குது, பி வந்து 2 தடவை இருக்குது. மொத்தம் 11 லெட்டர்ஸ் இது மாதிரி இருக்குது. அப்போது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வருது, ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அதால் டிவைட் பண்ணணும். அப்போ அந்த மேற்கண்ட இந்த தியரத்தை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம்னா எத்தனை ஒரே மாதிரி இருக்கோ அத்தனை ஃபேக்டரால் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் பெர்முட்டேஷன் எத்தனை, வெவ்வேறு வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பெர்முட்டேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 11 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அதில் 1 இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட் லெட்டர், அதை விட்டுடலாம். அப்போ அடுத்தது 4 லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 4 ஃபேக்டோரியல், இன்னொரு எஸ் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதுக்குள்ளார வரக்கூடியது 4 ஃபேக்டோரியல். இப்போ 2 பி இருக்குது, அதில் வரக்கூடிய ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இவற்றால் டிவைட் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு வரக்கூடிய டிஸ்டிங்க்ட் பெர்முட்டேஷன்ஸ். இதுதான் இந்த தியரத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஜென்ரலைஸ்டு கேஸ். அதாவது இன்னும் நிறையா வந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்கிறது. ஒன்று இருந்துச்சுன்னா எத்தனை ஒரே மாதிரியாக இருக்கோ அதை டிவைட் பண்ணுவோம். இங்கே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஐ 4 தடவை இருக்குது, எஸ் 4 தடவை இருக்குது, பி 2 தடவை இருக்குது. அதனால் அத்தனை ஃபேக்டோரியலால் டோட்டல் ஃபேக்டோரியல் 11 லெட்டர்லேருந்து வரக்கூடிய பெர்முட்டேஷனை டிவைட் பண்ணிடுறோம். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 9. அடுத்தது 10th சம் இதே மாதிரியானதான். 10th சம் போகிறோம். ஹவு மெனி வேஸ், கொஸ்டின் நம்பர் 10, ஹவு மெனி வேஸ் கேன் த ப்ராடக்ட் a² b³ c⁴ be expressed without exponent. எக்ஸ்போனண்ட்னா பவர் இல்லாமல் a² b³ c⁴ என்ற பெருக்களின் அடுக்குக்குறிகளை பயன்படுத்தாமல் எத்தனை வழிகளில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போ இது போன சம் மாதிரி எத்தனை வழிகளில் ஸ்ட்ரிங்ஸை அமைக்கலாம். ஏவில் 2, அப்போ ஏஏ, பியில் 3, இப்போ பிபிபி,
சியில் 4 சிசிசி. அப்போ டோட்டலாக வந்து 4 + 3 + 2 மொத்தம் 9 லெட்டர் ஸ்ட்ரிங்ஸை வந்து, அதாவது 9 எழுத்து அர்த்தமுள்ள அர்த்தமற்ற எழுத்து சரங்களை எத்தனை வழிகளில் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே பார்த்த 9th சம் மாதிரியே தான். அதில் மிஸ்ஸிசிபின்னு கொடுத்துருந்தாலும் அதில் உள்ளதை பயன்படுத்தி நம்ம எழுத்துக்களை பிரித்து எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிப்பீட்டட் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்து டிவைட் பண்ணி போட்டோம். அதே போல் தான் இங்கே டோட்டலாக இங்கே அடுக்குக்குறியை பயன்படுத்தாமல் கொடுத்துட்டாங்க. அதனால் அடுக்குக்குறியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ டோட்டல் லெட்டர்ஸ் வந்து 9 இருக்குது. அதில் ஏ வந்து 2, பி 3, சி வந்து 4 தடவை இருக்குது அப்படின்னு கொடுத்ததுனால கிடைக்கும் நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளவு அப்படின்னா 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏ வந்து 2 தடவை, அப்போ 2 ஃபேக்டோரியல், பி வந்து 3 தடவை இருக்குது, அப்போ 3 ஃபேக்டோரியல், சி வந்து 4 டைம்ஸ் இருக்குனால 4 ஃபேக்டோரியல். இதுதான் நம்பர் ஆஃப் வேஸ். அடுக்குறிகளை பயன்படுத்தாமல் எழுதக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை வந்து இத்தனை வழிகளை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இப்போது இதை வேணால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 9 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × 9 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2, 3 ஃபேக்டோரியல்னா 6ன்னு போட்டுடலாம், 4 ஃபேக்டோரியல்னா 24ன்னு போட்டுடலாம். இப்போ 4 6 ஆர் 24 அப்படியே அடிச்சிடலாம். 2க்கு 2, 3 வந்து எத்தனை தடவை அப்படின்னா 2 டைம்ஸ், 2 வந்து இதில் 4 டைம்ஸ், அப்போ 5 7s are 35, 4 9s are 36, 36 × 35 எவ்வளோ வரும் அப்படின்னா 1260, 1260 வழிகளில் எழுதலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இந்த சம்மு. இது எக்ஸசைஸில் 10th சம். இதில் கண்டுபிடிச்சது மாதிரி நம்பர்ஸை போன சம்லையும் சம் நம்பர் 9லையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 11 ஃபேக்டோரியல்ங்கிறது. இதில் வந்து 11 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எழுதுனோம்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × 9 × 10 × 11 வரைக்கும் எழுதிட்டு டிவைடட் பையில் 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 24. இன்னொரு 4 ஃபேக்டோரியல்ங்கிறது ஒரு 24 × 2 அப்படின்னு எழுதலாம். இப்போது 6 8s are 48, 24 × 2 வந்து 48 அடிச்சிடலாம். அடுத்தது 2 3s are 6, 6 4s are 24, அப்போ 2 3 6 24 அடிச்சிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 5 7s are 35, 35 × 9 × 110. இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது வேல்யூ 34650. இதுதான் நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் பெர்முட்டேஷன், டிஸ்டிங் பெர்முட்டேஷன்ஸ், வெவ்வேறு வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 9. இப்போது இந்த வீடியோவில் 3 சம் பார்த்துருக்கோம். சம் நம்பர் 10 இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். 9th சம் இதே மாதிரி தான் திரும்ப ஒரு வரிசை மாற்றங்களில் நமக்கு இந்த மாதிரியான அந்த தியரம் 4.4 யூஸ் பண்ணி 2 சம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி சம் நம்பர் 8 பார்த்தோம். அது இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து வேறு மாதிரியானது. அதில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து 3 விதமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான வழிகளின் எண்ணிக்கை அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்படி எக்ஸசைஸில் சம் நம்பர் 8 and 9 and 10 இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். 3மே புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.